அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நார்மலாக இப்போ மலையாள சினிமா நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்க. ஹீரோ ஹீரோயினு சாங்கு அந்த மாதிரிலாம் நிறையா அவங்க இது பண்ண கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சாங்கு போகணும், ஹீரோயின் கண்டிப்பாக வேணும், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. சரி, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படம். ரொம்ப ஒன்றும் பேடாக ஒன்றும் அவங்க சொல்லலை. இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நான் எதுவும் சொல்ல விரும்பல. அது வேற ஒரு இதுனா இது ஒரு வேற இது. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் தேட்டரில் பார்த்து. இல்லை அந்த மாதிரி சைக்கோத்தனமாக நான் எதுவும் சொல்லலை. எல்லாருமே எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பாருங்கள். சாதாரண ஒரு குப்பை தொட்டி, அந்த குப்பை தொட்டியை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் சொல்ல முடியுமான்றது டைரக்டர் எப்படி தான் யோசிச்சாருன்னு தெரியல. ரைட்டிங் தான் ப்ரோ. அவரோட இன்டர்வியூ நான் பார்த்தேன். குரங்கு பொம்மைக்கு அடுத்து குரங்கு பொம்மை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. 5 வருஷமாக இந்த கதையை எழுதியிருக்காரு. அதுதான் ஒரு டைரக்டர் வந்து உக்காந்து எழுதணும். ரைட்டிங்கில் காட்டியிருக்காரு பக்காவா. ரைட்டிங் செம. ஆனால் ரைட்டிங் செம. விஜய் சேதுபதியோட ஆக்டிங் செம. நம்ம நட்டி நடராஜர் அவரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். கர்ணன்லாம் மிரட்டி இருப்பார். அதுவும் போலீஸ் கெட்டப் கொடுத்தாலே அவர் ஒரு மாதிரியாக அந்த ஒரு லுக்குக்கு வந்துடுறாரு. நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். விஜய் சேதுபதியுமே ஓகே பண்ணியிருக்காரு. மற்ற அவரோட கெட்டப் தான் ஒரு அளவுக்கு இருக்காது. ஏதோ முடிஞ்சது எங்களால் முடிஞ்சது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து கொஞ்சம் அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக. அவர் விஜய் சேதுபதி தெரியல, பாடி லாங்குவேஜ்லேயே காமெடி பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன விஷயத்தை வந்து திருப்பி சொல்லும்போது அது காமெடியாக இருக்குது. ஸோ அடுத்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே விறுவிறுப்பாக போகுது. அடுத்து என்னன்ற மாதிரி தான் இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னோட சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. நட்டி நடராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. அனுராக் கஷ்யப்பும் நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சித்தா படம் மாதிரி ஆச்சு. அதான் சித்தா படம் வந்து ஒரு ட்ராமாவாக கொண்டு போயிருப்பாங்க. இது த்ரில்லர் ஜேர்னலில் கொண்டு போகிறாங்க. அதான் த்ரில்லர் ஜேர்னலில் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியுமான்றதை டைரக்டர் நிரூபிச்சிருக்காரு. குறை சொல்லலாம், 1000 குறை. நல்ல மெசேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லை, கண்டென்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான். இதில் வந்து இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டான மியூசிக்கெல்லாம் கிடையாது. ப்ராப்பராக பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது அந்த இமோஷன் கரெக்டாக கேப்சர் ஆச்சு. ஸோ அந்த விஷயத்துலலாம் ரொம்ப சூப்பரான ஒரு படம். டெஃபினட்டாக அவர் நேரில் பார்த்தேன்னா அவ்வளோதான். ஆக்சுவலாக அவருக்கு என்னென்ன ஒரு நெகட்டிவ் கேரக்டரு, பட் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகும்? நல்ல ஹிட்டு. இதே மாதிரி விஜய் சேதுபதி நிறைய மூவி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். ரொம்ப நேரம் ஆச்சு விஜய் சேதுபதி இந்த மாதிரி பார்த்தேன். மஸ்ட் வாட்ச். இந்த வருஷத்தோட டாப் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் பிச்சிருக்காங்க ப்ரோ. சரிங்களா? இந்த வருஷத்தோட